நண்பர்களே நம்ம வந்து இப்போ நாகூர் தர்கா வந்தாச்சு. ஓகே, இப்போ பாருங்க, இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாகூர் தர்கா முன்னாடி நிற்கிறோம். ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம நாகூர் தர்கா உள்ளே போவோம். வரிசையா பாருங்க, ரெண்டு பக்கம் வந்து கடைகளா இருக்கு. அலைக்கும் அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ். நம்ம இந்த நாகூர் தர்கா வரலாறு சொல்லுங்களேன், சிம்பிளா சுருக்கமா சொல்லுங்க. நபிகள் நாயகம் இருக்காங்கல்ல, ஸல்லல்லாஹு சொல்லும். ஆமா, அவங்களுடைய 23வது தலைமுறை பேரர் தான் நம்ம நாகூர் நாயகம். சரி. அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே உத்தரப்பிரதேசம், மாணிக்கப்பூர். சரி. அங்க பிறந்து இஸ்லாமியுடைய தாவா இந்த பிரச்சாரத்துக்காக ஒவ்வொரு ஊரா போய் இந்தியா உலகம் உள்ள எல்லா நாட்டுக்கும் அவங்க சமய பிரச்சாரத்துக்கு போய் கடைசியா வந்தது தான் நாகூர். சரி. நாகூர்ல வந்து அவங்க 23 வருஷம் வாழ்ந்தாங்க. சரி. அவங்க வந்து திருமண வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளல, அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. இறைவனுடைய தியானத்திலே அவங்க வாழ்ந்துட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே இறை தியானம் தான். அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க வேணான்ட்டாங்க. எனக்கு வந்து இந்த திருமணம் வந்து இறைவன் நெருங்கிறதுக்கு தடையா இருக்கும், அதனால வேணான்ட்டாங்க. அவங்க தாய் தகப்பன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க கல்யாணம் முடிக்கணும் நபிகள் நாயகத்துடைய வழிமுறைண்டு. அவங்க அதுல நாட்டம் இல்லை. ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு வாரிசு வரணுண்டு இறைவனுடைய நாட்டம். சரி. அதனால அவங்களுடைய ஒரு தத்து குழந்தையாக அவங்களுடைய அந்த ஜீவன்ல உருவானது தான் நம்ம நாகூர் பாஷா நாயகத்துடைய மகனார் சையது முகமது யூசுப் சாஹிபுங்கிற சின்ன எஜமா. சரி. அவங்களுடைய நோக்கமே என்னன்னா, அனைத்து சமூக மக்களும் நல்லவர்களா வாழணும், வல்லவர்களா வாழணும், இறைவனுடைய இறை பொருத்தத்தை அடையணுங்கிற அவங்க நோக்கத்திலேயே அவங்க வாழ்ந்து முடிஞ்சாங்க.